ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஏவிஎன் வீடியோஸ். இன்றைக்கி நாங்கள் ரசம் எப்படி டேஸ்ட்டாக வைக்க போகிறோம் இதில் வீடியோவாக போடுறோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பொருட்கள்: மிளகு கொஞ்சம், சீரகம் கொஞ்சம், வெள்ளைப்பூடு கொஞ்சம், ஒரு 4-5 பட்டை வத்தல். இதை பூரா நாங்கள் அம்மியில் நுணுக்கி எடுத்துக்குவோம். நீங்கள் மிக்சியில் அடித்து எடுத்துக்கிட்டாலும் அது ஓகே தான். இந்த 4 பொருளையும் அம்மியில் எடுத்து நாங்கள் நுணுக்கிட்டு, அதுக்கப்புறம் 3 தக்காளி, சின்னதாக ஒரு 3 தக்காளி, கொஞ்சோண்டு புளிக்கரைசல், இதை பூரா இந்த 4 திங்ஸையும் ஃபஸ்ட்டு நீங்கள் நுணுக்கி எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரி மிளகு, சீரகம், வெள்ளைப்பூடு நுணுக்கி எடுத்து இந்த இதில் போட்டுட்டோம் ரசம் வைக்கிற பாத்திரத்தில். அப்புறம் எடுத்த 3 தக்காளி நாங்கள் இதில் பிசைஞ்சு விட்டுட்டோம். அடுத்தது பிசைகிறப்ப இதில் கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சேர்த்து போட்டு பிசைஞ்சிருக்கோம். அப்புறம் இதில் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்தது கல் உப்பு தேவையான அளவு போட்டிருக்கோம். இதை பூரா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இந்த இதுக்கு கொண்டு வந்திருக்கோம். ரசத்துக்கு கரைக்கிறப்ப கருவேப்பிலை சேர்த்து நீங்கள் பிசைஞ்சு கரைச்சிங்கன்னா கருவேப்பிலை டேஸ்ட்டும் அது கொடுக்கும் உங்களுக்கு. அந்த மிக்ஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறப்ப இன்னும் உங்களுக்கு கருவேப்பிலை வாசம் ரசத்துக்கு நல்ல ஒரு கமகம வாசனையை உங்களுக்கு கொடுக்கும். அடுத்தது இப்போ தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுல எண்ணெயை ஊற்றிருக்கோம். எண்ணெய், கடுகு, வெந்தயம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு இப்போ தாளிக்கிறதுக்கு இதெல்லாம் போட்டு வச்சுருக்கோம் நாங்கள் ரெடியாக. தாளிக்கிறப்ப கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, அப்புறம் பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து போடுறப்ப அந்த எண்ணெயில் பொரியிறப்ப நல்ல வாசம் கமகமன்னு நம்மளுக்கு வரும். இப்போ இதெல்லாம் நாங்கள் போட்டுட்டோம். இப்போ எடுத்து இதை ரசத்தை கரைச்ச புளி கரைசலை இதில் இப்படி ஊற்றுறோம். நீங்கள் பாருங்கள் கைஸ், நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு அந்த ஒரு டேஸ்ட் உங்களுக்கு தெரியும். இதில் மேலாப்பில் கொத்தமல்லி தலையை தூவி விட்டுக்கிறோம். ரசம் கொதிச்சு வரட்டும். ஒரு 5 நிமிட்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கலாம். கைஸ், நீங்களே பாருங்கள் இப்போ ரசம் எந்த ஒரு டேஸ்ட்டுக்கு வருதுன்னு உங்களுக்கு ரசத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சைடில் இப்போ தான் நுர கட்டுது. இது கொஞ்சம் நல்லா நுர கொட்டி ரசம் நுர கட்டின வரும். சென்டராக நுர கொட்டும். அப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். ஓகே கைஸ், இப்போ நல்லா ரசம் நுர கொட்டி சென்டரில் நுர கொட்டி சைடில் நுர கொட்டி அந்த ரசம் ஸ்மெல்லு வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். ஹலோ கைஸ், இப்போ ரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ என் பொண்ணை கூப்பிட்டு நான் டேஸ்ட்டு பார்க்க சொல்ல போகிறேன். அவன் என்ன சொல்கிறான்னு நீங்களே பாருங்கள். பாப்பா, ரசத்தை டேஸ்ட் பண்ணி பாரு.